கரூர் உண்மையிலே விஜய் அரசியலை கருவறுக்க வந்ததா? ஊரில் போய் என்னையா கரூர்னு பேர் இருக்குது, அதில் போய் என்னென்னா இதெல்லாம் தோணுது என்னென்னா ஒட்டுமொத்த விஜய் அரசியலும் ஒட்டுமொத்தமாக விஜய் மீதான ஒரு கரும்புள்ளியை அந்த கரூர் ஏற்படுத்திய ஒரு விஷயம்தான். ஊர் என்ன பண்ணும், திரும்ப அதுதான் சொல்கிறது. ஊர் என்ன பண்ணும்னு நேற்று இரவு நடந்த அந்த நிகழ்வு, 40 பேர் மனசே தாங்கலை, ராத்திரிலாம் தூக்கமே வரல, ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு கூட நமக்கு தெரியவே இல்லை. இது விபத்து, இப்போதைக்கு விபத்து அதுதான் பதியப்பட்டிருக்குது. திட்டமிட்ட செயலா, இதன் பின்னணியில் யார், இது எப்படி நடந்தது, இதற்கெல்லாம் ஒரு விசாரணை இருக்குது. சிபிஐ விசாரணைலாம் கோர்றாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு, கூட்ட நெரிசல். உலகம் முழுக்க பல இடங்களில் நடந்திருக்கிற ஒரு விஷயம் கூட்ட நெரிசல்னு. இதுக்கு முக்கிய காரணம் திட்டமிடுதல். இந்த திட்டமிடுதல் தவறி போகும்பொழுது தான், எல்லாத்தையும் திட்டமிடுதல் தான். ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோ ஒரு அரசியல் தலைவராக மாறிய பிறகு அவர் போகிற இடம்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம். அரசியலில் பார்த்தீங்கன்னா அந்த பரமபதத்தில் ஏனியில் ஏறின கிடையாது, கடகடன்னு ஏறியாச்சு. இந்த கரூரில் வந்தவுடனே பாம்பு தலையில் மாட்டின மாதிரி அப்படியே சர்ன்னு இறக்கி விட்டுருச்சு. இப்போ கூட விஜய் அறிவிச்சிட்டாரு, இனி வரப்போகிற அந்த சுற்றுப்பயணமும் ரத்து செய்யப்பட்டது, தேதி அறிவிக்காமல் ரத்து செய்யப்பட்டது. அதுதான் ஒரு சரியான முடிவும் கூட. ஏன்னா இதன் பிறகு அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, வழக்கு பதிவு செய்யப்படுமா, அந்த சுற்றுப்பயணம் வேற விதமாக மாறுமா, இதெல்லாம் தாண்டி விஜயோடைய மனநிலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம பார்த்து நமக்கே அப்படி இருக்கும்பொழுது மிக கொடூரமான ஒரு மனநிலை. என்னங்க என்ன இப்படி ஏன்னா கூட்ட நெரிசல் என்பது பல சம்பவங்கள் இருக்குது. இந்த ஐபிஎல் மேட்ச் பெங்களூர் வின் பண்ணவொடனே நடந்த அந்த கோர தாண்டவம் பெங்களூரே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம். இதுக்கு யார் பொறுப்பு, யார் காரணம்? விராட் கோலி மேலாம் வழக்கு பாயா இருக்குதுன்னு சொன்னாங்க. சித்தராமலிங்கோடைய அரசே ஆட்டம் கண்டு போச்சு. இதை நாங்கள் எதிர்பார்க்கலைங்க, இதை நாங்கள் முடிவு பண்ண முடியல, இப்படி ஒரு இது. ஏன்னா இந்த ஐபிஎல்ல எவ்வளோ ஐபிஎல்ல ஃபைனல் போன அந்த பெங்களூரு கோப்பையை அடிக்க முடியலன்ற அந்த வெறி ஒரு பக்கம் என்ன ஆகிப்போச்சு, கட்டுக்கடங்காத கூட்டமாக வந்துருச்சு. எப்போ ஒரு இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஒரு உள்ளூர் மேட்ச், அந்த உள்ளூர் மேட்சுக்கு இப்படியாப்பட்ட முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்கன்னா இது கணிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதில் உளவுத்துறை தோத்து போயிடுச்சு, அது தோத்து போயிடுச்சு, அரசியல் ஆக்கி ஏற்று போயிடுச்சு. இந்த கிரிக்கெட் வீரர்கள் தான் அத்தனைக்கும் காரணம் மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. இப்போ இதுவும் தான், கரூரும் தான். நிறைய சம்பவங்கள் இது மாதிரி கூட்ட நெரிசல் நடந்திருக்குது. அதையும் கடந்த காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், பல வெளிநாடுகளில் நடந்திருக்குது. இதை நியாயப்படுத்துறதுக்கான விஷயமே கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது, திட்டமிடுதல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், திருச்சிக்கு விஜய் வரும்பொழுது ரொம்ப அப்படியே டிஃபன் சாப்பிட்டு அந்த நீலாங்கரையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் ஏறி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி திருச்சியில் போய் 10:35க்கு மரக்கடையில் பேச போகிறோன்ற அந்த மைண்ட் செட்டோடு போன பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சது, அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே வரலாறு காணாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் விஜய் போய் சேருவது 13 கிலோமீட்டர். அந்த 13 கிலோமீட்டரை கடப்பதற்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னா அப்போ தான் விஜய் தெரிஞ்சுக்கிட்டாப்ல, ஆஹா இது சாதாரண கூட்டம் இல்லைன்னு. அடுத்து அன்றைக்கி பேச வேண்டியது என்ன, அரியலூர், பெரம்பலூரே கட்டு. அதன் பிறகு 3 மாவட்டம் 3 ஊருக்கு 2ஆக மாற்றினாங்க, நாகப்பட்டினம், திருவாரூர். இதெல்லாம் தாண்டி கரூர் அப்படின்ற ஒரு விஷயம் கரூரில் என்ன பேசுகிறார், கரூரில் என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறார், கரூரில் என்ன யாரை பற்றி பேசுகிறார்னு ஒரு எதிர்பார்ப்பு, திரும்ப மீடியாக்கள் கொடுத்த ஒரு அழுத்தம். அதுக்கு முன்னாடி நாமக்கல் வந்தாச்சு. இங்கே தாங்க திட்டமிடல்ன்ற ஒரு விஷயம் தான் இங்கே ஏன்னா ஒரு நீங்கள் போகிறீங்க, ஒரு பெரும் தலை, நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரம், அதை தாண்டி அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்களை பார்ப்பதற்காக லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள், ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட இடம். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க, அனுமதி கேட்குறீங்க, உங்களுக்கான டைம் கொடுக்குறாங்க. இப்போ நாமக்கல்லில் 10:35 11 மணி அப்படின்னா அங்கேயே நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு 3 மணி ஆகுதுன்னா, கரூரில் 3 மணிக்கு ஸ்பீச் அப்படின் போது அவன் வெடிய காலத்துலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான், 5 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் சொல்கிறான், தூங்கவே இல்லை நான்றான், நைட்லேருந்து தூங்கலை, நான் அந்த அந்த பேச போகிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நின்றுட்டேன் நான் அப்படின்றான். அங்கேயே நான் நின்றுட்டு இருக்கேன்றான். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, குதூகலிக்கிறார்கள். அவர்களுடைய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆரம்பத்தில் இருக்கிற எனர்ஜி, அந்த எனர்ஜி குறையிறதுக்கு காரணம் கட்டுக்கடங்காத வெயில். ஒரு பக்கத்தில் சுற்றி எந்த கடையும் இல்லை, எல்லா கடையும் மூடிட்டாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கிடைக்கல, உணவு கிடைக்கல. இருந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் முடிஞ்சவங்க போய் சாப்பிடலாம், ஏன்னா உள்ளேருந்து போக முடியாது. சரி, இந்த இடத்த விட்டுட்டா யாராவது பிடிச்சிடுவாங்க, இங்கிருந்தா நம்ம விஜயை பார்க்கணும் அப்படின்னு இந்த எனர்ஜி லெவல் குறையுது.
விஜய் வருவதற்கு 7 மணி ஆகுது. ஒரு கட்டத்தில் அவனுடைய நீர்ச்சத்து குறைஞ்சு போகுது வந்து. இயல்பா ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் நிற்க முடியும், எவ்வளோ நேரம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும், எவ்வளோ நேரம் உணவு இல்லாமல் இருக்க முடியும். அந்த நீர்ச்சத்து குறைஞ்சு போய் அவன் மயக்கம் அடைகிறான், விழறான். இது யார் தப்பு அப்படின்ற ஒரு விஷயம், இது எங்கே நடந்த மிஸ்டேக், இதுதான் திட்டமிடுதல் வேணும்னு. இதுக்கு தான் அனுபவசாலியான அரசியல்வாதிகள், அரசியல் பெரும்புள்ளிகள், மற்ற கட்சியில் ஊறி தலைத்தவர்கள், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் வந்து, மற்ற கட்சியில் வந்து பல பல கூட்டங்களை பார்த்தவங்க, பல மாநாடுகளை பார்த்தவங்க, மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், இவங்கெல்லாம் ஏன் தாவேகாக்குள்ள இல்லை? விஜய் விரும்பலையா, இல்லை வந்தவங்களை வந்து புஷி ஆனந்த் மாதிரி ஆட்கள் வந்து வெளியே தள்ளிடுறாங்களா? இந்த கேள்வி நிச்சயம் இருக்குது வந்து. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து ராஜ்மோகன், அப்புறம் ஜெகதீஷ், இவங்களுக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்குதுங்க வந்து? என்ன அனுபவம் இருக்குது வந்து? ஏங்க, விஜயகாந்துக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்படும் பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் வரார், உள்ள வரார் வந்து, அந்த கட்சி அப்படி தூக்குறாரு. அதனுடைய பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய அறிவு தான், அனுபவம் தான் காரணம். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை மாநாடு பார்த்திருப்பார், இது மாதிரி எத்தனை வந்து பிரச்சார ஊர்வலத்தை பார்த்திருப்பாரு, எத்தனை பொதுக்கூட்டத்தை பார்த்திருப்பார் வந்து. அப்படி தாவேகாவுக்கு ஒரு அனுபவசாலிகள் இருந்திருந்தா, தம்பி இதுக்கு சரியான விஷயம் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம், நீங்க திட்டமிடுதல் இப்படி கரெக்டா இருக்கணும், இந்த வழியில போங்க, இந்த கூட்டத்தை பார்த்து ஓவரா மகிழ்ச்சி அடைஞ்சது, ஓவரா போயிடுறது வந்து, போயிடாதீங்க, நம்முடைய பாதை அரசியல் பாதை, சினிமா வேறு அரசியல் வேறு, இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். விஜய் செய்த தவறு அதுதான் வந்து. விஜய்க்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லையான்னு தெரியல வந்து. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம், எங்க பார்த்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு. அதன் பிறகு பேச்சு தொடரும் பொழுது விஜய் அந்த இடத்துல அறிவிச்சிருக்கணும், என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, தூக்குடா அப்படின்னு சொல்லியிருக்கணும், குரல் கொடுக்கணும். ரெண்டாவது இந்த எல்லாரும் கேட்கறது என்னன்னா, விஜய் ஏன் உடனே கிளம்பி போயிட்டாரு, விஜய் ஏன் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு. இதை இப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து. விஜய் கிளம்பியிருப்பார், கிளம்பும் போது வந்து, சார் நீங்கள் வராதிங்க, வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும், கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க மக்கள், வேணாம், இதெல்லாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். சரிங்க, அதை மீறி நான் வரேன், என்ன ஆகுதை பார்த்துக்கலாம், ரைட்டு அப்படின் பொழுது ஒரு கல்வீச்சோ ஒரு செருப்பு வீச்சோ கொந்தளிச்ச மக்கள் மீது இதுவாகும்போது என்ன இப்படி பேசுனா அந்த வாயி, ஏன் அந்த ஆளுக்கு அறிவு இல்லையா? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது, இவ்வளோ பெரிய வந்து 40 பேர் இப்படிப்பட்ட ஒரு பலி நடந்திருக்குது, இவ்வளோ பெரிய கூட்டல் நெரிச்சல் நடந்திருக்கு, அதற்கான காரணமான ஒருத்தர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராருன்னா இங்கே அரசியல் பண்ணுறாரா விஜய்? இங்கே ஏன் வரணும்? இவர் கொஞ்சமாவது சென்ஸ் இருக்குதா, இவருக்கு அரசியல் அறிவு இருக்குதா, இப்படி பேசுவாங்க வந்து. இதெல்லாம் தாண்டி திருச்சியில் ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க வந்து, என்ன இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது தலை குனிஞ்சிக்கிட்டே போகிறார். நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ இதில் சொல்லியிருக்கேன், விஜய் ஏன் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும், விஜய் ஏன் பத்திரிகையாளர் முன்னாடி பேச வேண்டும், விஜய் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டும்னு. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும் பத்திரிகையாளர்கிட்ட, சாரிங்க நிகழ்ந்து போயிடுச்சு, தெரியாமல் நிகழ்ந்துச்சு, அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன், அதுக்கான அறிக்கையை நான் விடுறேன், அதுக்கான எக்ஸ்வாலி தளத்தில் நான் ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டு போகணும் வந்து. சரி, இங்கே பேச முடியலனாலும் சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர் வரவழைங்க, கொஞ்ச நேரம் தான் பேசுவேன், அதுக்கான காரணத்தை நான் இப்போத்தி சொல்லிடுறேன், இன்னும் முழுமையான விவரம் என்னன்னு தெரியல, நான் பிற்பாடு பேசுகிறேன், அதையும் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஒரு நண்பர் சொன்னார், ஒருவேளை இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் எம்ஜிஆர் இருந்திருந்தால் என்ன ஆயிருப்போம், எம்ஜிஆர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிருப்பார், அங்கேயே வந்து இருந்திருப்பார், அந்த இடத்துல அங்கேயே கரூர்லேயே அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே ஒரு மரச்சேரில் படுத்திருப்பார். விஜயகாந்த் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக விஜயகாந்த் வந்து ஓகே மாற்றலாம், என்ன பார்க்க வந்து கூட்டம் தானேயா, நான் பார்த்துடுறேன் அப்படின்னு ஒரு வேட்டியை மடிச்சு கட்டின்னு போயிருப்பார். விஜய் அப்படி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இது ஆளாளுங்க சொல்கிற ஒரு விவகாரம். இதெல்லாம் தாண்டி 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. அப்புறமா தாவேகா நிர்வாகிகள் சில பேர் மீது வழக்கம் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வெளியே வர முடியாத அளவிற்கான ஒரு வழக்காக இருக்கிறது. திமுக அரசு, ஆளும் திமுக அரசு ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க. இது வந்து இப்போதைக்கு விபத்து அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இது வந்து அரசியல் நாடகம், அரசியல் நிகழ்த்தப்பட்ட ஒரு அப்பட்டமான விஷயம் அப்படின்னு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை போகுது. உண்மையிலே சொல்கிறேன் வந்து, இதில் அப்படி ஒரு பணத்து மீது அரசியல் பண்ணணும் அப்படின்னா அதை விட ஒரு கீழ்த்தரமான விஷயம் எதுவுமே கிடையாது, அதை விட பாவமானது எதுவுமே கிடையாது. உச்சபட்சமான பாவம் அது வந்து. அதெல்லாம் வந்து சார் என்னங்க அதெல்லாம் பாவ புண்ணியெல்லாம் கிடையாதுங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா பாவத்திற்கும் ஒரு பதில் சொல்லியே ஆகணும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அது மிகப்பெரிய பாவம் அது என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இப்போ கலியுகம் வந்து இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி, புரு காப்பி மாதிரி. முன்னெல்லாம் ஏதாவது தவறு பண்ணிட்டா நீங்கள் அப்புறம் நடக்கும், பிற்பாடு பார்த்துக்கலான்னு.
இப்போ காப்பி தூளை எடுத்து கலக்கினாலே வந்து காப்பி அப்படின்ற அளவுக்கு ஆச்சு. அப்படியேப்பட்ட ஒரு நிகழ்வு, அதற்கான ஒரு விமர்சனம் இருக்குது. சரி, ஒரு நிகழ்வு நடக்குது, இந்தந்த டைமில் நடக்குது, இவர்கள் எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எப்படி இந்த டைமுக்குள்ளே வராங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் மீறி விஜய், சில பேர் சொல்லுது, விஜய் கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது, அவர் காரில் போகும்போதே அது தகவல் தெரியுது, கண்டிப்பாக பார்க்குறாரு, நீங்கள் கரூரில் கூட இருக்க வேணாம், திருச்சியில் போகிறார், திருச்சியில் தங்கி இருக்கணும், திருச்சியில் தங்கிட்டு கள நிலவரம் என்னன்னு பார்த்துருக்கணும், அந்த சூடு ஆறிய பிறகு அவர் அந்த மருத்துவமனையை நோக்கி வந்திருக்கணும், போலீஸ் பாதுகாப்புடன் வந்திருக்கணும், இல்லைனா திருச்சியில் பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கணும், திருச்சியிலே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கணும், அவர் ஊரை விட்டு சென்னைக்கு வந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி திரும்ப என்னன்னா, ஒரு மாஸ் ஹீரோ, அந்த மாஸ் ஹீரோ இது வரைக்கும் வெளியே வராத ஒருத்தர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வெளியே வருவார், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெளியே வருவார். ஆனால் வெளியே வரத்து ஒரு அரசியல் களத்துக்குள் வெளியே வரும்பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னா தனக்கான பாதுகாப்பு, அந்த மக்களுக்கான பாதுகாப்பு, இதை நெறிப்படுத்திருக்கணும், இதை வழிமுறைப்படுத்திருக்கணும். திரும்பவும் சொல்லத்தான், பவுன்சர்ஸ் உங்களுக்கு ரைட்டு, ஆனால் அந்த மக்களுக்கான பவுன்சர்ஸ்னு நீங்கள் நினச்சிருந்தா பண்ணியிருக்கல, இவ்வளோ கோடி செலவு பண்ணுறீங்கல்ல தனியார் பவுன்சர்ஸ் வந்து. ஏன்னா போலீஸ் அதிகாரி சொல்கிறது என்னன்னா, ஏங்க இவங்க வந்து 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த வேலுச்சாமிபுரத்தை நாங்கள் கொடுத்தோம். இந்த வேலுச்சாமிபுரம் அந்த நடந்த இடத்துல 9,000 பேருக்கு மேலே நிற்க முடியாது. 9,000 பேருக்கு மேல் நின்னால் மிகப்பெரிய தள்ளு முள்ளாகும். நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா, வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அலை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தது. நானே என்னடா இப்படி அலை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இவங்க கேட்டது 10,000 பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக 1,200 போலீஸ் பாதுகாப்புக்காக நாங்கள் கொடுத்தோம், எங்கள் மேலே தவறு கிடையாதுன்னு வந்து. சரி, ஓகே. விஜய் தரப்பில் கேட்கப்பட்டது ஒரு மைதானத்தை கேட்டாங்க, ஒரு ரவுண்டானாவை கேட்டாங்க, மக்கள் புழக்கம் அதிகமில்லாத ஒரு பகுதியை கேட்டாங்க, அங்கே ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு அரசியல் அந்த பின்னணியில் இருக்குது. திமுகவுடைய முப்பெரும் விழாவுக்கு கோடங்கிப்பட்டியை கொடுத்தீங்க இல்லைங்களா, இப்போ ஏன் இவங்களுக்கு வந்து வேலுச்சாமிபுரத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கரண்ட் கட் பண்ணாங்க, போலீஸ் தடியடி நடந்தது, மக்கள் வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் மிதிச்சாங்க அப்படின்னு. கரண்ட் கட் பண்ணதுனால தான் இந்த இந்த இவ்வளோ பெரிய சம்பவத்திற்கான காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்வது, இன்னொரு தரப்பு கரண்ட்டை கட் பண்ணதுனால்தான் இவ்வளோ விபத்துகள் வந்து குறைக்கப்பட்டது. இப்படி ஒரு தள்ளுமுள்ளு, இப்படி ஒரு அடிதடி, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஓட ஆரம்பிப்பாங்க, வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த கூட்ட நெரிசலில் அதுதான் வந்து ஒருத்தர் தன்னுடைய இதை காப்பாற்றிக்கிறதுக்காக கண்மூடித்தனமாக ஓடுவான். ஓடும்போது என்ன ஆகுவான், கரண்ட் கம்பத்தில் ஏறுவான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவான், மரத்தில் ஏறுவான். கட் பண்ணது ரைட் தான். கரெக்டாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க நடந்த சம்பவம். நானும் என் தம்பியும் அப்போ வந்து பெரிய அளவில் இந்த பஸ் போக்குவரத்தெல்லாம் கிடையாது. அப்போ வந்து பெரிய ஷாப்பிங் சென்டர் வந்து இன்றைக்கும் தான் மிகப்பெரிய ஷாப்பிங் சென்டர் ரங்கநாதன் தெரு. மறுநாள் தீபாவளி, முதல் நாள் சாயங்காலம் 4 மணிக்கு மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அந்த முனையிலேருந்து நகர்ந்து சரவணா ஸ்டோரில் போய் ஒரு ஜவுளி எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். போக 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 பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் தள்ளுறது பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு ஆக்சிஜன் குறைவாகுதுன்னு அவனை கையை பிடிச்சி நடந்த உண்மை சம்பவம் இது. அப்படியே பிடிச்சின்னு வெளியே வரதுக்குள்ளே வேணாண்டா, இது மிக மோசமான இது இருந்தது. ஏன்னா அதன் பிறகு அந்த சமயத்தில் ஒரு 20 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அது அங்கேயே உணர்ந்தோம். அப்போல்லாம் போய் பிராட்வேல போய் பஸ் ஏறணும். எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து முன்பதிவே கிடையாது. பஸ்ஸெல்லாம் வந்து போகிற பஸ்ஸில் போய் தொத்தின்னு ஏறணும். அப்போ அந்த மாதிரி தீபாவளி டைமில் இடுக்கில் ஒரு பஸ்ஸில் ஏறி நசுங்கி 3 மணி நேரம் பயணத்தை வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பயணம் பண்ணி நாங்கள் எங்கள் ஊருக்கு போய் அடைஞ்சோம். வந்து இதெல்லாம் இப்போ உணர்த்தின சம்பவங்கள் தான். வந்து எப்படியாவது போய் அந்த இடத்த ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். வந்து இதுதான் அங்கே நடந்த ஒரு விஷயம். அது இந்த கூட்டத்தை, இந்த கட்டுக்கடங்காத இந்த கூட்டத்தை இன்னும் சில விஷயங்கள் சொல்லி திணறடித்திருந்தால் வேற மாதிரி பாதி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இதில் அரசியல் பண்ணுகிறார்கள். இதில் வந்து அரசியல் நோக்கம் இருக்குது. இது அரசியலுக்காக அப்பட்டமாகப்பட்டது. விஜயோடைய புகழை, விஜயோடைய எழுச்சியை, விஜயோடைய அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக செய்த மிக அப்பட்டமான அரசியல் வேலைன்னு ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து நடிகர்கள் வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க, விமர்சனம் பண்ணுகிறார்கள், விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார்கள், எதிராக பேசுகிறார்கள், எடப்பாடி ஆதரவாக பேசுகிறார், பல இதுவும் நடக்குது. இதெல்லாம் தாண்டி இதற்குள் ஒரு மோசமான அரசியல் பண்ணியிருந்தார்கள் என்றால் அதை விட கேவலம் எதுவே கிடையாது. இப்படி தான் ஒரு அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா விஜயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல், ஒரு நடிகர் அரசியல் பின்புலம் கிடையாது, அவங்க தாத்தாவோ அப்பாவோ யாரும் அரசியலில் கிடையாது. சரி, வந்தவங்களும் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் சரி, அவர் வந்து ஏதோ வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், ஏதோ ஒரு இதில் இருந்து வந்திருக்காருன்னா அதுவும் கிடையாது. விமர்சனம் பண்ணுற மாதிரி நேற்று வரைக்கும் கேரவனில் இருந்தவர் இன்றைக்கி வந்துட்டார் அரசியலுக்குள்ளே.
வந்த பிறகு அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், அவருடைய வளர்ச்சி, இதெல்லாம் எல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றது வந்து எல்லா கட்சிக்கும் மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது விஜயோடைய வளர்ச்சி. சரி, இப்போ 40 பேருடைய அந்த உயிர் வந்து சாதாரண உயிரே கிடையாது. அது கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள். எப்பா திரும்ப திரும்ப தானே சொல்கிறாங்க வந்து, இதை கேட்கவே மாட்டீங்களா? வராதிங்க, மாற்றுத்திறனாளிக்கு வராதிங்க, வயதானவங்க வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இந்த நேரம் ஆக ஆக தான் இவர் ஒழுங்காக வந்து ஒரு 3 மணிக்கு, அதாவது அந்த நேரம் ஒதுக்கப்பட்ட 3 மணியோ 4 மணிக்கோ வந்திருந்தா இந்த கூட்ட நெரிசல் இருந்திருக்காது. பொழுது போக போக என்ன ஆகிப்போச்சு, வெப்பம் தணிந்து போச்சு. பொதுவாகவே ஒன்றும் இல்லை, பொழுது சாஞ்ச உடனே மறுநாள் லீவு வேற, விஜய் வந்திருக்காராம் போய் பார்த்துட்டு வரலாம் வாடி அப்படின்னு கிளம்பின கூட்டம் தான் இந்த எக்கச்சக்கமான கூட்டம். இதெல்லாம் தாண்டி விஜயோடைய எதிர்கால அரசியல் அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் இது விஜயோடைய கையில் தான் இருக்கிறது. அது எப்படி கொண்டு செல்ல போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.